ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு குட்டி குட்டி அறுவடை தாங்க. பூக்கள்லாம் பன்னீர் ரோஸு நல்லாவே மொட்டை வச்சுருக்கு. வெயிலுக்கு நல்லா தண்ணி ஊற்றவும் நல்லா பூலாம் பிடிச்சிருக்கு. மொட்டோடு இருக்குது ஒன்று. இது வந்து மார்னிங்கே ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும். டைம் இல்லாதனால இப்போ மதியத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். இது நம்ம 2 months முன்னாடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, புது செடி ஒன்று பாரிஜாதம் நல்லா பூத்துருக்கு. வாசம் பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் செடியிலே இருந்த மிளகுங்க, செடி மிளகு இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து விளைய ஆரம்பிச்சிருக்கு. சரி, கட் பண்ணி எடுத்தால் க்ரோத் வரும். இது இருக்குது, ஒரு 20 நாளாகவே செடியிலே இருந்தது. சரி, இதையும் கட் பண்ணிடலாம். பச்சை மிளகு சமையலுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுவும் எப்படி தான் இருக்குன்ட்டு. அதனால் ஒரு 2 காம்பு ஃபுல்லாக வந்திருக்குது மிளகு. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை போட்டுருந்ததாங்க ஃபுல்லாக. அந்த வெந்தயக்கீரை பாட்டை வந்து கிளறி வச்சிருச்சு. அது பூனை ஒரே அமக்கலம் பண்ணிடுச்சு ஃபுல்லாக. அதனால் சார் அது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிடலாம், கொஞ்சம் வளர விடலான்னு பார்த்தேன். அதில் எல்லாத்தையும் பாழாயிடுச்சுனால சார் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தரையில் வச்சதும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இது பாக்ஸில் வச்சதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு நல்ல ஒரு கட்டு ஒரு பொடிக்கு வந்து சமையலுக்கு கலந்து செய்கிற மாதிரி. அதனால் நல்லாயிருக்குங்க. அதனால் இன்றைக்கி நம்மளோட அறுவடை இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.